சிதம்பரம் அருகே மர்மமான முறையில் சாலையோரமாக பெண் உயிரிழந்து கிடந்த வழக்கில் கணவர், காதலி, அவரது மகன் உட்பட 4 பேர் சிக்கியுள்ளனர். திருமணத்தை மீறிய தொடர்பு ஒரு கொலைக்கு காரணமானது எப்படி? சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான ஷேக் இஸ்மாயில். இவரது மனைவி 48 வயதான பர்கத் நிஷா. ஷேக் இஸ்மாயில் முட்லூரில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் பணியாற்றி வருகிறார். கடந்த 6ஆம் தேதி இரவு ஷேக் இஸ்மாயிலை பார்க்கச் சென்ற பர்கத் நிஷா இரவு 11 மணி அளவில் தனது 2 சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆனால் அவர் வீட்டிற்கு சென்று சேரவில்லை. உறவினர்கள் அவரை தேடிய போது மறுநாள் காலை முட்லூரில் இருந்து பரங்கிப்பேட்டை செல்லும் வழியில் ஒரு இடத்தில் பர்கத் நிஷா தலையில் காயத்துடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பரங்கிப்பேட்டை போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அவர் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் போது ஏதேனும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் உடற்கூறாய்வில் பர்கத் நிஷா கழுத்து நெரித்து கொல்லப்பட்டதாக தெரிய வந்ததை அடுத்து போலீசாரின் சந்தேகம் அவரது கணவர் மீது திரும்பியுள்ளது. கணவர் ஷேக் இஸ்மாயிலை பரங்கிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. ஷேக் இஸ்மாயில் வேலை செய்யும் கடையில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த வீரம்மாள் என்பவர் வேலை செய்து வந்தார். வீரம்மாளுக்கும் ஷேக் இஸ்மாயிலுக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த பர்கத் நிஷா தொடர்ந்து தனது கணவரையும் வீரம்மாளையும் கண்டித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு பர்கத் நிஷா முட்லூரில் உள்ள ஓட்டலுக்கு சென்று தனது கணவரிடம் இந்த பிரச்சனை சம்பந்தமாக சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வீரம்மாள் பர்கத் நிஷாவை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். அதற்காக தனது மகன் அகில்ராஜை செல்போனில் அழைத்து தனது திட்டத்தை கூறியிருக்கிறார். அகில்ராஜ் தனது கூட்டாளி அஜய் என்பவரை அழைத்து கொண்டு 2 சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பர்கத் நிஷாவை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். குறிப்பிட்ட இடத்தில் நிஷாவை வடிமறித்து முகத்தில் தாக்கி நிலைகுலைய வைத்த அவர்கள் பெண் கழுத்தை நெரித்து படுகொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சந்தேக மரணம் வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் கொலை தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். இந்த கொலை சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.